சேலம் கஞ்சமலையில் வீற்றிருக்கும் பாலமுருகன் கார்த்திகை நாளில் விரதமிருந்து தன்னை நாடி வருவோரின் மனக்குறையை தீர்ப்பவராக விளங்குகிறார். ஒருமுறை திருமால் தன் மருமகன் முருகப்பெருமானை காணச் சென்றார். அவரிடம் முருகனின் வாகனமான மயில் கர்வத்தால் மரியாதை குறைவாக நடந்து கொண்டது. மாமனாரிடம் மரியாதை குறைவாக நடந்த மயிலை கல்லாகும்படி முருகன் சபித்தார். தன் செயலுக்கு வருந்திய மயில் மன்னிப்பு வேண்டி தவம் இருந்தது. முருகனும் மயிலின் தவம் கண்டு இறங்கி சாப விமோசனம் அளித்து அதனை ஏற்றுக்கொண்டார். முருகனுக்கும் மயிலுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் கஞ்சமலை அடிவாரத்திலுள்ள குன்றில் குழந்தை வடிவில் முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது. குழந்தை முருகன் கர்ப்ப கிரகத்தில் பாலமுருகன் குழந்தை வடிவில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். உடல் நோய் மனவியாதியை நீக்கும் சக்தி படைத்த கருநெல்லி மரங்கள் இப்பகுதியில் அதிகம் காணப்படுகிறது. இந்த கோயிலில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் தீர்த்தத்தால் நீண்டகால நோய் கூட நீங்குவதாக நம்புகின்றனர். கஞ்சம் என்ற சொல்லுக்கு தங்கம், இரும்பு, தாமரை என்ற 3 பொருள்கள் உள்ளன. இம்மூன்று பொருளும் இம்மலைக்கு பொருந்தும். பராந்தக சோழன் சிதம்பரத்தில் நடராஜருக்கு பொன் வேய்ந்தான் என்பது வரலாறு. இத்திருப்பணிக்கு கஞ்சமலையில் பெற்ற தங்கத்தையே பயன்படுத்தினானாம். கஞ்சமலையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இரும்புத்தாதும் மிகுந்துள்ளது. இம்மலை பாறைகளில் கருத்த இடங்கள் அதிகம் இருப்பதால் கருங்காடு என்ற பெயரும் உள்ளது. கருங்காட்டில் விளையும் கருமை நிற மூலிகைகள் மற்ற மூலிகைகளை விட மருத்துவ குணம் மிக்கவை. கருமை படர்ந்த மூலிகைகளில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. கஞ்சன் என்பது பிரம்மாவையும் குறிக்கும். அவரால் உருவாக்கப்பட்ட மலை என்பதால் கஞ்சமலை என்ற பெயர் வந்ததாக கரபுரநாதர் புராணம் கூறுகிறது. இங்கு எழுந்தருளியுள்ள முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அடிவாரத்திலிருந்து மலையின் உயரத்தை பார்த்தால் இதில் ஏற முடியுமா என மலைப்பாக தோன்றும். ஆனால் 250 அடி உயரமே உள்ள இம்மலையில் 101 படிக்கட்டுகளை கடந்தால் கோயிலை அடைந்து விடலாம். அருணகிரிநாதர் அருளிய சேலம் முருகப்பெருமானின் திருப்புகழ் பாடல். பரிபுரு நாரற்று அழல்மதி வீச சிலை பொறு காலுற்று அதனாலே பனிபடு சோலை குயிலது கூவ குழல் தனியோசை தரலாலே மருவியல் மாதுக்கு இருக்கையல் சோர தனிமிக வாடி தளராதே மனமுற வாழ திருமணி மார்பத்து அருள் முருகாவுற்று அணைவாயே கிரிதனில் வேல் விட்டு இரு தொலையாக தொடு குமராமோ தமிழோனே கிளரொளிநாதற்கு ஒரு மகன் ஆகி திருவளர் சேலத்து அமர்வோனே பொருகிரி சூர கிளையது மாள தனிவையிலேறி திரிவோனே புகர்முக வேழ கணபதியாருக்கு இளைய வினோத பெருமாளே மருவியல் மாதுக்கு இரு கயல் சோர தனிமிக வாடி தளராதே மனமுற வாழ திருமணி மார்பத்து அருள் முருகாவுற்று அணைவாயே திருவளர் சேலத்து அமர்வோனே. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ஏத்தாப்பூரில் முத்துமலை முருகன் கோவில் உள்ளது. இக்கோயிலில் உலகிலேயே உயரமான 146 அடி உயரத்தில் முத்துமலை முருகன் சிலை உள்ளது. இங்குள்ள தியான மண்டபத்தில் 7 அடி உயரத்தில் முருகன் சிலை உள்ளது. சேலம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள குமரகிரி தண்டாயுதபாணி திருக்கோயில்
60 படிகள் கொண்ட சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. இங்கு மூலவர் மாம்பழ முருகன் என்று அழைக்கப்படுகிறார். கடன் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த குமரகிரி தண்டாயுதபாணி கோயிலுக்கு மாம்பழம் படைத்துவிட்டால் கடன் பிரச்சனை தீரும் மற்றும் தொழில் வளர்ச்சி அடையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை.